ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி பற்றி பேசி ஆகணுங்க. இப்போதாச்சும் பற்றி பேசணும். எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ட்ராக்ல ஏதாச்சும் லேக் இருக்க மாதிரி தோணுதா, இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் எனிவேஸ் ஒரு பக்கம் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் நம்மளால் மறக்க முடியாது. இந்த பக்கம் வந்துட்டு அஜய் அண்ட் ராகினியுடைய மேரேஜ் ட்ராக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங்கில் என்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, குமரன் அண்ட் கங்கா. ஸோ அவங்களுடைய ட்ராக் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் இல்லை. பட் இந்த பக்கம் வந்துட்டு அவங்க நம்ம விஜய் வீட்டில் இருந்து வந்துட்டு நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் வீடு பார்த்துட்டு இருக்காங்க. பட் காவேரியுடைய அம்மா வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் யமுனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்களுடைய மேரேஜில் ஏன்னா அந்த பக்கம் அவங்க ராகினியோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீவே இவங்க ஈஸியாக மேரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ யமுனாவோட ரூட் ஒரு பக்கம் கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு இந்த பக்கம் இவங்க வந்து அதாவது நம்ம கங்கா வந்து சந்தேகப்படுறதும் இருக்கு. ஸோ யமுனாவுடைய மேரேஜ் எப்படி நடக்கும், இவங்களை வந்து இது மாதிரி புது வீட்டுக்கு பார்த்துட்டு அம்மாவை கூப்பிட்டதுக்கு அவங்க வர முடியாதுன்னு சொன்னதால இந்த ரெண்டு குழந்தைங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கங்காவுமே கோவப்பட்டு போயாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து குமரன் வந்துட்டு நான் வேணா போய் கேட்கவா அப்படின்னு சொல்லி பசுபதிட்டு கேட்கவா அப்படின்ற மாதிரி கங்காட்ட பேசியிருப்பாங்க. கங்கா அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னுமே அந்த குமரனுடைய கேரக்டர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா குமரன் வந்து எது இருந்தாலும் பட்டுன்னு பேசுறாரு. ஸோ ஏன் நம்ம கேட்கக்கூடாதா? ஸோ அப்பா இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்தானத்தில் இவர் தான் இருக்கணும், நம்ம கேட்கலாம் இல்லை அப்படிங்கிறதான் அந்த குமரனோட கேரக்டர் கொஞ்சமாச்சும் மாற்றி எழுதுங்க அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். ரொம்ப நாளாக ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் இங்கே விஜயன் காவேரி ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு விஜய் வந்துட்டு நீ தான் திருப்பி போற இல்லை, ஸோ உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். காவேரிக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் என்னப்பா இது ரிப்பீட்டட் டைலாக்ஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இவங்களுடைய இந்த லவ் ஸ்டோரியில் கொஞ்சமாச்சும் ஒரு ப்ராக்ரஸ் காமிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ டிஆர்பி லாஸ்ட் வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பேச வேண்டிய விஷயம் தான். அதே போல் டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்கும் போது இல்லைங்க மறுபடியும் ஏதோ ரீகன்சிடர் பண்ணுறாங்க, 7 o'clock வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். சரி, 1 6:30 இல்லை 7, ஸோ இந்த 2 ஸ்லாட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் டைம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா அந்த பக்கம் நமக்கு சந்தோஷப்பட்டாலும் டைம் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே ட்ராக் அப்படியே மூவ் பண்ணிருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கு போல, நமக்கு டைம் சேஞ்ச் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் மணி சார் ஏதாவது வச்சிட போறாரு அப்படின்ற ஒரு கவலையுமே இருக்கு. ஏன்னா ஒரு புது சீரியல் வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் பழைய சீரியலை டீல்ல விட்டுறதுங்கிறது அவருக்கு நார்மலான ஒரு விஷயம். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படியை மையமாக வச்சுட்டு இதை விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு வருத்தமே இருக்கு. அது முக்கியமா அந்த மகா சங்கமம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு மகாநதி அப்படின்னு நானுமே சொல்வேன். ஏன்னா அந்த ஒரு அதுக்கு முன்னாடி கூட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் சீன்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதான் நானுமே சொன்னேன். ஸோ லாஸ்ட் அந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தீங்க மகாநதியை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு மகாநதியை பின் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல், நானுமே நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நாளாக நல்லா பார்த்துட்டு இருந்தேன். உங்களுமே கூட நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ போயிட்டு இருக்க ட்ராக்ஸ் வைஸ் எனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தான் அதை தான் உங்களுக்கு நானுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ டீம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்கல்ல, அவ்வளோதான். ஸோ ட்ராக் வைஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும். அட்லீஸ்ட் இந்த காவேரியுடைய அந்த எதுக்கு தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ட்ரூத் ரிவீல் ஆச்சு காவேரி ஃபேமிலிக்கு வைக்கலாம். ஏன்னா எவ்வளோதான் இப்போ நிறைய ட்ரூத் ரிவீல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 3 months நீங்கள் அழகாக மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு ட்ரூத் ரிவீலாக வச்சு 3 to 4 months நல்லா மூவ் பண்ணிங்கன்னா கூட அதுக்கப்புறம் பேக் டு கொடைக்கானலோ இல்லை வேற ஏதாச்சும் ட்ராக்ஸ் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ராகினியுடைய மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்கள ஒரு பக்கம் பில்லியாக நிறுத்தி நீங்கள் ஸ்டோரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்படிலாம் மூவ் பண்ணாலே 1 yearக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. பட் டீம் வந்து இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் சேஞ்ச் அப்டேட் கிடைச்சது உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.